أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فانطلقا حتى إذا ركبا في السفينة خرقها قال أخرقتها لتغرق أهلها لقد جئت شيئا إمرا. இவ்வாறு முடிவெடுத்துக் கொண்டு பின்னர் அவ்விருவரும் ஒரு கப்பலில் ஏறும் வரையில் சென்றார்கள். கப்பலில் ஏறிய பின்னர் அவர் அதன் பலகையை பெயர்த்து அதனை ஓட்டையாக்கி விட்டார். அதற்கு மூசாவாகிய அவர், இதிலுள்ளவர்களை மூழ்கடிக்கவா நீர் ஓட்டையாக்கினீர்? நிச்சயமாக நீர் மிக பெரும் காரியத்தை செய்து விட்டீரே என்று கூறினார். فانطلقا حتى إذا ركبا في السفينة خرقها قال أخرقتها لتغرق أهلها لقد جئت شيئا إمرا. இவ்வாறு முடிவெடுத்துக் கொண்டு பின்னர் அவ்விருவரும் ஒரு கப்பலில் ஏறும் வரையில் சென்றார்கள். கப்பலில் ஏறிய பின்னர் அவர் அதன் ஓர் பலகையை பெயர்த்து அதனை ஓட்டையாக்கி விட்டார். அதற்கு மூசாவாகிய அவர், இதில் உள்ளவர்களை மூழ்கடிக்கவா நீங்கள் ஓட்டையாக்கினீர்? நிச்சயமாக நீர் மிக பெரும் காரியத்தை செய்து விட்டீரே என்று கூறினார். சூரத்துல் கஹ்ஃபினுடைய 71வது வசனம் இது. இந்த வசனத்துல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த சம்பவத்தினுடைய தொடக்க செய்தியை சொல்லி காண்பிக்கிறான். அது வரைக்கும் கன்வர்சேஷன் ஃபுல்லா சொல்லிட்டு, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 பேத்துக்கும் நடுவுல ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் அது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிட்டு அதுக்கு பின்னாடி உள்ள செய்தியை அல்லாஹ் சொல்றான். ஃபர்ஸ்ட் அப்படின்னா உடனே அப்படின்னா அவங்க பேசி முடிக்கிறாங்கல்ல, பேசி முடிச்ச உடனே தாமதம் செய்யாம அந்த பயணத்தை தொடங்குறாங்க. இன்தலகா நடந்து போறதுக்கு பேர் இன்தலகா அப்படின்னு சொல்லி. இன்தலக்கானா 1, இன்தலகா அப்படின்னா 2 பேரும் போறாங்க. ஸோ இதுல அவங்க கடல் ஓரத்துல தான் நடந்து போயிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. நம்ம கடலோர பகுதியில அவங்க நடந்து போயிருக்காங்கன்ற செய்தியை தான் பார்க்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம தப்சீல்ல கூட பார்த்துட்டு இருந்தோம். அது ஒருவேளை அவங்க கடல்ல படகுல போற மாதிரி, அப்புறம் அப்படி இல்லைன்னு சொன்னா நடந்து போற மாதிரி அப்படி பார்த்தோம். ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது இந்த இன்தலக்கா அப்படின்றது நடந்து போனாங்க அப்படின்னு சொல்லும்போது கடலோர பகுதியில தான் அவங்க நடந்து போயிருக்காங்கன்றது தெரிய வருது இல்ல. ஏன்னா நம்ம பார்க்கும்போது விளக்கத்துல கூட பார்த்துருந்தோம்ல, அவங்க ஒருவேளை படகுல கூட போயிருக்கலாம். எந்த இடத்துல அது மிஸ் ஆச்சுன்னு சொல்லிடலாம் தெரியலன்னுலாம் பார்த்தோம்ல. இன்தலக்கா நடந்து போயிருக்காங்கன்றது தெரியுது இல்ல. கடலோர பகுதியில நடந்து போயிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம விளக்கம் பார்க்கும்போது கூட அவங்க கப்பல்ல கடல்ல அந்த இதுல கூட போயிருக்கலாம் அப்படின்னு ஒருத்தையும் சொல்லியிருந்தீங்க. ஆமா. ஆக்சுவலா இதுல நடந்து போயிருக்காங்க அப்படின்றதான் சரியான இதா நம்ம பாக்குறோம். ஹத்தா இதா ரகிபா ஃபி ஸஃபீனதி, ஒரு கப்பல்ல ஏறுறாங்க. ஏறி அதுல என்ன செய்யறாங்கன்னா, ஹரகஹா, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அதுல ஒரு ஒரு பலகையை பெயர்த்து எடுத்துடுறாங்க. இதுல ரகிபா ஃபி ஸஃபீனதி அப்படின்னு சொன்னா, அதான் அவங்க கடற்கரை ஓரமா நடந்து போற சமயத்துல ஒரு கப்பல் வருது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அந்த கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்து மரியாதை நிமித்தமா கட்டணம் எல்லாம் எதுவுமே வாங்காம அவங்கள கப்பல்ல ஏத்தி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி தப்சீர்ல வந்திருக்கு. இப்போ இந்த உதவி செய்தவங்களுக்கு இந்த உபகாரம் செய்யறதுக்கு பதிலாக ஒரு பலகைய பிடுங்கி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஒரு டேமேஜ் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல உதவி செய்யறாங்க ஒருத்தவங்க, ஆனா அதுக்கு உபகாரம் செய்யறதுக்கு பதிலா அவங்களுக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துறது மாதிரி இந்த செயல் தெரிஞ்சிச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு காரணமும் இருக்கு. இத பார்த்தோன்னே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சும்மா இருக்க முடியல அவங்களால. இந்த கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற நிபந்தனை அவங்க ஏத்திருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த ஷரியத் சம்பந்தப்பட்ட அறிவு மூசா நபிக்கு இருந்தது. ஸோ அதனால ஒரு அநீதியாக இதை பார்க்கறாங்க. பார்த்தோன்னே கால அஹரக்துகஹா லிதுக்ரிக அஹ்லஹா, இதை ஏன் செஞ்சாங்கன்ற காரணம் பின்னாடி எல்லாம் சொல்லி காண்பிப்பான்.
ஸோ இதுல வந்து மூசா நபி அந்த செயலை பார்த்த உடனேயே அப்பாவி மக்கள் இவங்கள வந்து மூழ்கடிக்கிறதுக்காண்டி நீங்க வந்து ஒரு பலகையை பெயர்த்து எடுக்கிறீங்களா, ஓட்ட போட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அநீதியை பார்த்து சும்மா இருக்க முடியாம மூசா நபி வந்து கேட்டாங்க. இப்போ ஹரக்குத்தஹா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு தன்மையாக இருந்தாலும் கூட கண்டனத்தை வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்றாங்க. ஏங்க உங்கள வந்து எந்த ஒரு காசும் வாங்காம உங்கள இலவசமா கூட்டிட்டு போறாங்க. அவங்களுக்கு நீங்க இப்படியா செய்வீங்க? இப்படியா ஒரு கைமாறு செய்வீங்க? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு ஒரு கோவத்த வந்து வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு கேள்விய கேட்கிறாங்க. இந்த துகுரித்த அஹ்லஹானா இந்த இருக்கிறவங்கள வந்து மூழ்கடிக்க செய்றது. ஏன்னா நடுக்கடல்ல கடல்ல போயிட்டு இருக்கிற சமயத்துல வந்து, ஆ ஏதோ ஓட்டை விழுந்துச்சுன்னு சொன்னா, அந்த கப்பல் வந்து மூழ்கிரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த செயலுடைய அந்த உடனடி விளைவு என்ன? அப்படின்றத மட்டுமே பார்க்குறாங்க. எதார்த்தம் என்ன? அதுல இருக்கவங்க எல்லாருமே இறந்து போயிருவாங்க அப்படின்றது தான் எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த அடிப்படையில தான் அவங்க வந்து கேள்வியும் கேட்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு குடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதி இருந்துச்சுல்ல, அந்த வாக்குறுதியும் வந்து அவங்க மறந்துடுறாங்க. ஏன்னா வந்து இதற்கு முன்னாடி அந்த பயணம் தொடங்குறதுக்கு முன்னாடி, எத பற்றியும் நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபி சொல்லியிருந்தாங்க. வாக்குறுதி குடுத்திருந்தாங்க. என்ன நீங்க வந்து பொறுமையாளரா நீங்க பார்ப்பீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா, இந்த செயல வந்து அவங்க எப்படி பார்த்தாங்க மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னா, ஒரு பாவமான காரியமாக அப்படின்னு பார்த்ததுனால, அந்த ஒப்பந்தத்தை விட இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம முதல்ல குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விய கேட்டுறாங்க. சரி. இப்போ அடுத்தது லக்கத் ஜிக்த ஷைஅன் இம்ரா. நிச்சயமாக நீர் ஒரு மகா பாரதூரமான அ ஒரு தவறான அல்லது விசித்திரமான காரியத்தை செய்து விட்டீர்கள். இதுல வந்து மூசா நபி, நீங்கள் செய்து விட்டீர்கள். லக்கத் ஜிஅ்த அப்படின்னா, ஜாஅன வந்தான்னு அர்த்தம். ஜிஅ்தனா வந்து விட்டீர்கள். ஆனா இந்த இடத்துல வந்து லக்கத் ஜிஅ்த நீங்கள் நிச்சயமாக செய்து விட்டீர்கள். அ ஒரு அதுவும் இல்லாம இந்த செயல் வந்து மூசா நபி பார்க்குறாங்க இல்லையா? இது தற்செயலா நடந்தது கிடையாது. ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட மாதிரியான ஒரு ஒரு பெரிய தவறாக மூசா நபி பார்க்குறாங்க. ஷைஅன் இம்ரா. இம்ரா அப்படின்னா வெறுக்கத்தக்க, அதே மாதிரி விசித்திரமான அந்த வார்த்தைகளுக்கான பொருளாக இப்படி இம்ரான்ற வார்த்தை வந்து பயன்படுத்தப்படுது. சோ பிரதிபலன் எதுவுமே பார்க்காம உங்களுக்கு உதவி மீனவர்கள் வந்து செஞ்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வாழ்வாதாரத்தையே நீங்க சிதைக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி தானே அப்படின்னு சொல்லி மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து நினைக்கிறாங்க. சோ ஆ இந்த இடத்துல வந்து ஒப்பந்தம் எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. அநீதிய அவங்க தட்டி கேட்கணும் அப்படின்றத அவங்க உணர்ந்த ஒரு செய்தியாக இதுல வந்து பார்க்க முடிகிறது. ஆ அப்போ இதுல என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, அநீதிக்கு எதிராக ஒரு குரல் அப்படின்றது நிச்சயமாக இருக்கணுன்றது தெரிய வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தான் கொடுத்த வாக்குறுதிய மீறி பேசினது, அந்த அப்பாவி மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுருவாங்களே! அப்படின்ற ஒரு மனிதாபிமானத்துல பேசினாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கு சமுதாயத்துல வந்து சக மனிதர்களுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு அநீதி நடக்குது, ஒரு ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆ நம்மளுடைய அந்த இதெல்லாம் தாண்டி அந்த அநீதிக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதாவது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு ஆ ஒரு குரல் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு அவசியமான ஒரு உணர்வாக நம்ம வந்து பார்க்கிறோம். ஏன்னா, இத வந்து நம்ம இப்படிதான் புரியணும். ஒரு அநீதி நடக்குதா, அதற்கு எதிராக நம்ம என்ன செய்றோம்? நம்ம வந்து ஒரு குரல் கொடுக்கிறோமா? அதே மாதிரி வந்து அந்த எமோஷனலா வந்து சில விஷயங்கள வந்து நடக்கும். அத வந்து நம்ம கட்டுப்படுத்தணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அதிர்ச்சியில என்ன செய்றாங்கன்னா, உடனே கேள்வி கேட்கிறாங்க. மனிதனுடைய இயல்பு அது. ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆ சிலர பார்க்க முடியும். டக்குன்னு வந்து அதுக்கு கேள்வி கேட்டுருவாங்க. ஆனா, இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருக்கிறாங்க இந்த கட்டத்துல அப்படின்னு பார்த்தா, ஒரு பயிற்சி அவங்களுக்கு குடுக்கப்படுது. ஒரு எப்படி சொல்றது? ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. ஒண்ணு வாக்கும் குடுத்தாச்சு. நான் வந்து பொறுமையா இருப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது, வ உணர்ச்சிகளுக்கு அந்த எமோஷன்ஸ்க்கு வந்து அவசரப்பட்டு நம்ம விமர்சனம் குடுக்காம, அந்த முழு உண்மையும் ஒரு விஷயம் செய்றாங்கன்னா, அதற்கான உண்மை வெளிப்படும் இல்லையா? அந்த உண்மை வெளிப்படுற வரைக்கும் நிதானமா வந்து கொஞ்சம் நடந்து கொள்ளணும் அப்படின்றது, இதுல மூலமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். ஓ தொடர்ந்தார்கள். அதுவரை
ஏறும் வரை கடற்பலில் ஏறினோட உடைச்சிட்டாங்க. ம் ஹத்தா இதா ரகிபா. ஓகே. காலை சொன்னாங்க. ஏன் உடைச்சிங்க? ம்ஹும். அல்லாஹ் ஆலம். நமக்கு என்ன படிப்பினைன்னா, அதான் வெளிப்படையில நமக்கு சில நஷ்டங்கள் மாதிரி தெரிஞ்சாலும் அதில் ம் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது அல்லாஹ் பின்னாடி தெரிய வைப்பான். நம்ம உடனே ஆமா. நம்ம அதை வந்து நம்ம ஏன் இந்த மாதிரி ஆகிப்போச்சே, சில விஷயங்கள் நடக்கும்போது அல்லாஹ் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டான் நமக்கு, என்ன அந்த மாதிரி ஒரு கேள்வி கூட நமக்கே வரும். ஏன் என்னையே வந்து சோதிக்கிறான்? நம்ம ஜென்ரலாக கேட்குறது தானே. நவது பில்லா அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து, ஆனா அந்த கஷ்டத்துக்கு பிறகு தான் தெரியும் ஒரு நன்மை இருக்கு அப்படின்னு. என்ன? ஸோ ம் ஒரு ஏற்கனவே தான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். ஒரு நஷ்டம் மாரி தெரியும். திடீர்னு ஃப்ளைட்ல போவாங்க. ஃப்ளைட்டு கேன்சல் ஆயிடும். அந்த ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆகுன கேஸ்லாம் பேசியிருக்கிறோம். அ ஸோ ம் திடீர்னு ஒரு பயணம் தடைப்படும். அந்த பயணத்தில ஒரு நன்மை, அந்த தடையில ஒரு நன்மை வச்சிருப்பான்ல. என்ன? ஓ! இந்த மாரி நம்ம முடியாம போயிடுச்சே. பெரிய வந்து அத பத்தி நம்ம அ இது வந்து இப்போ நேருக்கு நேரா கிதர் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஓட்ட போட்டு காமிக்கிறாங்க. என்ன? ம் மத்த ம் விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே அல்லாஹ் செய்ற ஒரு செயல்கள் தானே. நடக்கிறதெல்லாம் அல்லாஹ்வுடைய கதிர்படி தான் நடக்குது. என்ன? ம் நம்ம வாழ்க்கையிலயும் ஓட்ட போடுறான்னா அல்லாஹ், என்ன? அல்லாஹ் அல்லாஹ் கையால தானே ஓட்டங்கிறது என்ன? ஓட்டங்கிறது நமக்கு வர கஷ்ட நஷ்டங்கள், இழப்புகள், என்ன? ம் உறவினர்கள் மூலமா, என்ன? ஆரோக்கியத்தில, என்ன? பொருளாதாரத்தில, இந்த மாரி சின்ன சின்ன ஓட்டைகள், என்ன? இழப்புகள் எல்லாமே அதில ஒரு ஒண்ணு நம்மள்ட்ட இருக்கிறதுல ஒரு அல்லாஹ் வந்து அத பியூரிஃபை பண்றதுக்காக இருக்கும். இல்லன்னா ஒரு அது ஒரு கதவு மூடுனா 7 கதவு திறப்பாங்க அப்படின்னு ஒரு பழமொழி கூட இருக்கு. இப்போ திறக்கப்படுது அப்படின்னு. ம் அது உண்மதான். நம்ம நெறைய நமக்கு பிறகு ஒரு ஒரு வேலை ஒரு வேலை போயிடுச்சுன்னா, அடுத்து நல்ல வேலை ரெடியா இருக்கு. மற்ற இல்லன்னா நம்ம ஒரு பிசினஸுக்கு அல்லாஹ் தயார்படுத்துறான் நம்ம. அப்படி நெனைச்சு அதான் உண்மை. என்ன அந்த ம் எண்ணத்தோட போனா தான் வந்து நம்ம ஆ முன்னேற முடியும். அத விட்டுட்டு ஓ! எனக்கு இந்த மாரி நடந்து போச்சே! என்ன என்ன இந்த மாரி பண்ணிட்டாங்களே! என்ன எனக்கு வந்து அல்லாஹ் இந்த மாரி பண்ணிட்டான்னா, வீட்லயே உட்காந்து முடங்கி போயி, அது வந்து சைத்தானுடைய சொல்றான்ல, சைத்தான் வந்து மனக்கேடான விஷயங்கள உங்களுக்கு வந்து ஏவுவான். அ பயமுறுத்துவான், அச்சுறுத்துவான். அல்லாஹ் வந்து ம் அச்சுறுத்த மாட்டான். நம்பிக்கைய குடுப்பான். என்ன? ஸோ ஒரு டெஸ்ட் நடக்குதுன்னா, நம்ம அதுல வந்து நம்மள அத நம்ம பலப்படுத்துறதுக்காக தான் வர டெஸ்ட்டு நம்ம அத ஆங்கிள்ல பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். ம் அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். எல்லா ஓட்டைகளும் வாழ்க்கையில ஓட்டை கிடையாது. ம் என்ன? அந்த ஓட்டம் மூலமா வாழ்க்கை இருக்கு. அடுத்த அடுத்த லைஃப் இருக்கு அப்படின்ட்டு. அதுல சில காரணங்கள் இருக்கலாம். அல்லாஹ் அத ஆமா, மறைச்சு வச்சிருக்கலாம். பின்னாடி நமக்கு தெரியப்படுத்தலாம். ஆமா. ஆனா அந்த அந்த கஷ்டம் வேணும்னு போய் கேட்கக்கூடாது அல்லாஹ்ட்ட. என்ன? என்ன? அதுவா வர்றது தான், அதுவா ஆ வர்றது தான். அது அது ரசூலுல்லாஹி வந்து ஒரு சஹாபிட்ட போவாங்க. அவங்க ரொம்ப சீக்காய் ம் கிடப்பாங்க. நான் ஹதீஸ் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இல்லையா? "ஏன் இந்த மாரி வந்து உடம்பு முடியாம ரொம்ப இருக்கிறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இந்த உலகத்திலேயே எனக்கு அல்லாஹ் தண்டனை குடுத்துருன்னு கேட்டேன். என்ன? ரசூலுல்லாஹி சொல்றாங்க, "அதெல்லாம் ஏன் கேட்கிறீங்க? அப்படிலாம் மன்னிப்பு குடுன்னு கேட்டுருங்க. 2 உலகத்திலயும் ரப்பனா ஆத்தினா ஃபித் ம் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அதாபன்னார் கேளுங்க." அப்படின்னு சொல்லிக் குடுப்பாங்க. என்ன? ஸோ, யா அல்லாஹ் நான் செஞ்ச தண்டனைக்கு இங்கேயே தண்டனை குடுத்துருன்னா, நம்ம வந்து அவ்வளோதான் காலி. இங்க இந்த உலகத்துல. என்ன நெனைக்கிறீங்க? அ ஆமா. ஸோ அல்லாஹ் வந்து பெரும் கருணை, அ அ கிருபையாளன், கஃபூர். அந்த மன்னிப்ப வந்து நம்ம எதிர்பார்க்கணும். அல்லாஹ் அத விரும்புறான். தண்டனை குடுன்னு கேட்டு நம்ம கேட்டு வாங்குறது வந்து, அது வந்து சரியத்துக்கு புறம்பான விஷயம் தான். என்ன? ஸோ நடந்துட்டா வேற வழி இல்ல. என்ன? ஒரு சின்ன விஷயங்கள், ஒரு கஷ்ட நஷ்டம், பாதகங்கள் நடந்துச்சுன்னா அத வந்து பொறுமையோட சகிச்சுக்கிட்டு, எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையா இருக்கிறோமோ, அதுலேருந்து வெளிய ம் வர்றதுக்கு எவ்வளோ மீண்டுகிட்டு இருக்கிறோமோ, அப்பதான் வந்து அ எதிர்காலம் ஃப்யூச்சரா இருக்கும். எதிர்காலங்கிறது வந்து நாளைங்கிறது வந்து மறுமைய கூட நமக்கு குறிக்கும். மேபி இந்த உலகத்துல கஷ்டப்பட்டாலும், மறு உலகத்துல நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்த ரெடி பண்ணி வச்சிருப்பான் இன்ஷா அல்லாஹ். ம். ம். ஹைர்.
அடுத்தது போவோம். ஆ. قال ألم أقل إنك لن تستطيع معي صبرا. அதற்கு ஹிந்திர் அலைஹிஸ்ஸலாம் அவர் கூறினார், நிச்சயமாக நீர் என்னுடன் இருந்து பொறுமையாக இருக்க சக்தியற்றவர் என்று நான் உமக்கு சொல்லவில்லையா? 72வது வசனம் இது. ம். இப்போ இந்த கேள்வி கேட்கிறாங்க மூசா நபி. இதெல்லாம் நிதானமா காதுல வாங்கிட்டு ஹிதிர் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க எச்சரிக்கையை வந்து நினைவூட்டுறாங்க. அலமகுல், நான் சொல்லவில்லையா? ஸோ இது வந்து ஒரு சாஃப்டான ஒரு டோன்ல தான் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி கொஞ்சம் அழுத்தமாவும் சொல்லிடுறாங்க. பயணம் தொடங்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் வந்து இத பத்தி எச்சரிச்சேன். ஆனா நீங்க அவசரப்படுறீங்க அப்படின்றத வெளிப்படுத்துற முகமாக சொல்றாங்க. ஒரு ஆசிரியர் வந்து தன்னுடைய மாணவர் தவறு செய்றாரு அப்படின்னா, அந்த ஆரம்பத்துல சொல்லப்பட்ட அவங்களுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த விதிமுறைகள வந்து நினைவூட்டுறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் உண்டு. அப்படி இருக்கணும். அப்படி இருந்தா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சு கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். இன்னக்க லன் தஸ்ததியா, நிச்சயமாக உங்களால் முடியாது. லன் அப்படின்ற வார்த்தையும் வந்து அங்க பயன்படுத்தி இருந்தாங்க. இப்போ மனிதனுடைய இயல்பு பொறுத்தவரைக்கும், ஒரு செயலுடைய அந்த ரகசியத்தன்மை, அதனுடைய அந்த உண்மைத்தன்மை தெரியிற வரைக்கும், எப்படி சொல்றது? பொறுமையாக இருந்து கேட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்றது, இப்ப நிரூபணம் ஆயிருச்சு இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களால பொறுமையா இருக்க முடியாதுன்னு நான் சொன்னேன். நான் இப்போ ஒண்ணு செஞ்ச உடனே நீங்க என்ன செய்றீங்க? அவசரப்பட்டு கேள்வி கேட்டுறீங்க. அப்படி அப்போ மௌனமா இருக்க முடியாதுன்றது உண்மையாயிருச்சு பார்த்தீங்களா? அப்படின்ற மாதிரி டோன்ல சொல்றாங்க. மஅய சபுரா, என்னுடன் பொறுமையாக இருக்க. அப்போ என்னுடன் அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து வழங்கப்பட்ட அறிவு அப்படின்றது வந்து, அந்த இறைவனிடமிருந்து நேரடியாக பெற்ற அந்த ரகசியமான ஒரு அறிவு. அ இது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு வந்து வெளிப்படையான அறிவு. இப்போ இந்த வெவ்வேறான தளங்கள்ல வந்து அறிவு அப்படின்றது இருக்கும் பொழுது, பொறுமையாக இருக்கிறது கடினம் அப்படின்றத, இதில மூலமாக நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஸோ, அப்போ ஒரு விஷயத்துல நிபுணர்கள், அதே மாதிரி அனுபவசாலிகள், அவங்க வந்து முன்கூட்டியே எச்சரிக்கிறாங்க அப்படின்னா, அத வந்து அலட்சியப்படுத்தாம, அத வந்து கவனத்துல எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கடியான அ சூழ்நிலைகள்ல, நமக்கு எத்தனையோ வந்து ஏர்லி வார்னிங்ஸ் அப்படின்னு சொல்லியே இருக்கும். உதாரணமா சொல்லாமே, குரானே வந்து, இந்த உலக வாழ்க்கைய நீங்க சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா, அடுத்து பின்னாடி நீங்க எந்த நிலையிலயுமே ஆ உங்களால எதுவுமே செய்ய முடியாது. உங்களுக்கான அவகாசம் பின்னாடி குடுக்கப்படாது. அப்படி எல்லாம் எச்சரிக்குது. அந்த முன் எச்சரிக்கைகள நம்ம அலட்சியப்படுத்தாம கரெக்ட்டா பயன்படுத்திட்டோம். அதனுடைய அந்த தீவிரத்த உணர்ந்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து ஒரு விதமான பக்குவம் கிடைக்கும் அப்படின்றது இந்த வசனத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். ஏன்னா, இதுதான் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கிضر அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. நீங்க பாருங்க, உங்களால பொறுமையா இருக்க முடியாது. நான் செய்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு உங்களால கேள்வி கேட்காம இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா ஃபர்ஸ்ட்டே மூசா நபி வந்து அந்த கேள்விய கேட்டுட்டாங்க. ஸோ, அந்த முன்னாடி உள்ள எச்சரிக்கைகள் அப்படின்றத நம்ம வந்து அ அலட்சியப்படுத்தாம அதனுடைய தீவிரத்த நம்ம உணர்ந்து கொள்ளணும் அப்படின்றது இதன் மூலமாக தெரிய வருது. ஆ அதே மாதிரி வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு சமூகத்தினுடைய ஒரு பெரிய அந்தஸ்துள்ள தலைவராக இருந்திருக்கிறாங்க. கிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து நேரடியா என்ன சொன்னாங்க? "நீங்கள் சக்தியற்றவர். லன் தஸ்ததிய, உங்களால் முடியவே முடியாது." இது வந்து இது ஒரு மெத்தட் இது. இந்த மெத்தட் வந்து மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஈகோ இருக்கு இல்லையா? அதை வந்து அந்த குறைக்கக்கூடிய ஒரு தன்மை. இன்றைய சமுதாயத்துல நம்ம பார்க்க முடியும். தன்னுடைய அந்த தகுதிகள ஆ வந்து எப்படின்னா, எல்லாத்த விட அதிகம் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கக்கூடிய அந்த தன்மை வந்து சில சமயத்துல இருக்கும். போதிய அந்த பக்குவம் இல்லாவிட்டாலும் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆசிரியராக இருந்து, அதெல்லாம் சொல்லி, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணுன்ற மாரி தட்டிக் குடுத்து, அத நம்ம பொறுமையா கொண்டு போறது தான், அந்த கத்துக்கொள்ள அந்த நிலை வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த நிலை வந்து இன்னும் கொஞ்சம் வளரும். ஏன்னா, அ அது லாக் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தெரிஞ்சு எனக்கு தான் கரெக்ட்டா தெரியும். நான் சொல்றது தான் அப்படின்ற ஒரு தன்மையில ஒரு மாணவர் இருந்தாரு அப்படின்னு சொன்னா, ஆசிரியர் சொல்ற எந்த செய்தியுமே அவருடைய காதுல விழுகாது. ஸோ அதை வந்து முறியடிக்கிற விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இத வந்து லன் தஸ்ததியா என்ற வார்த்தைய வந்து சொல்றாங்க. ஸோ ம். இதுதான் நமக்கான ஒரு பாடமும் கூட. ம். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்களேன், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மாணவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். அவங்க வந்து ஒரு பெரிய தூதர் அப்படின்றதுக்காக அவங்க செய்ற அந்த தவறை வந்து சுட்டிக்காட்டவும் தயங்கல. தப்ப வந்து சுட்டி காமிச்சுட்டாங்க இல்லையா?
இப்போ ஒரு ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்க, அவங்க தவறு செய்தாலும், அத வந்து ஒரு கண்ணியமான முறையில, ஒரு அதுக்கே உரிய அந்த சரியான முறையில வந்து அத சுட்டிக்காட்டி, அத வந்து ஒரு பெரியவங்களே தவறு செய்தாலும், அத நம்ம வந்து உரிய முறையில, கண்ணியமான முறையில சுட்டிக்காட்டலாம். அப்படின்றத வந்து இதன் மூலமாக நம்ம பார்க்கிறோம். இல்ல, இல்ல. ஒரே முறையில சொல்லிருங்க. யார் யார இப்ப சுட்டி காட்டுறதா சொல்றீங்க? அதுல புரியல. இப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு பெரிய தூதர் தானே! ஆமாமா. அப்படி ம். இருக்கும்போது கூட, அந்த தவற வந்து அழகா சுட்டி காமிக்கிறாங்க. "அலம் அகுல் நான் ம். உங்களுக்கு சொல்லலையா?" அப்படின்னா ம். என்ன அர்த்தம்? அந்த முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல. ஆனா நீங்க அந்த விதிக்கு நீங்க வந்து மீறிட்டீங்களே! அப்படின்றத ஒரு கண்ணியமான முறையில அவங்க ம். தவறு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு காதுல வாங்கிட்டு அப்படியே கடந்து ம். போகலன்றத பார்க்கிறோம். இல்லையா? ம். 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 ஆமா. ம். ஸோ அதான் அவங்க வந்து பொறுமையா இருக்க சக்தி பெற மாட்டீர்களா? அப்படின்னு அதான் சொல்றாங்க. உங்களுக்கு வந்து ம். அறிவு இல்லையா? உடனே அவங்க வந்து திட்டல. என்ன? ஸோ திட்டாத கரெக்ட்டு. வந்து எ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆங்கிள்ல பார்த்தா அவங்க வந்து சம்டைம் எமோஷன் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த ஓட்ட போட்டவுடனே, ஆஹா! என்ன ஆவப்போதோ? ஏதாவப்போதோ? ஏற்கனவே அக்ரீமெண்ட் போட்டு தான் வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த எமோஷன்ஸ் நான் என்ன ம். எமோஷன்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? உணர்ச்சி. உணர்ச்சி. உணர்ச்சி வயப்படுறது. என்ன? உணர்ச்சி வசப்படுறாங்க. இந்த மாரி ஓட்டைய அட ஓ இவரு வந்து ஓட்டையா ஆக்குறாரே கப்பல. இருக்கிற கப்பல நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம மூழ்கிருவோமே! அப்டின்ட்டு ஒரு உணர்ச்சி வயப்பட்டு பே கேட்டுர்றாங்க. ஏன் பண்றீங்க? அப்டின்ட்டு. கேட்கக்கூடாதுன்னு அக்ரீமெண்ட் ம். இருந்தாலும். இது நமக்கு என்ன ம். படிப்பின அப்டின்னா, உணர்ச்சி வசப்படுறது. அது உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. என்ன? ஸோ நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம வருந்துவோம். என்ன? கொஞ்ச நேரம் அத ஆற போட்டு, என்ன? ஒரு மறுநாள் நம்ம யோசிச்சோம்னு வச்சுக்கங்களேன், அது ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு 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 சம்பவம் நடந்துருச்சுன்னா, உடனே ரியாக்ட் பண்றத விட, உடனே ம். அவங்கள வந்து நம்ம ஒரு "நீ இப்டி பண்ணிட்டியே" அப்டின்ட்டு உறவுகள் முறியறதுக்கு இது கூட காரணம். அந்த வியாபாரத்திலயும் சரிங்க. வியாபாரத்தில, பொருளாதாரத்தில, ஆரோக்கியத்தில ம். எல்லாத்துமே வந்து பாதிக்கும். ஈவன் நம்ம கு ம அறிவு தேடுறதில கூட ஒரு பொறுமையா இருந்து எமோஷன் ம். ஆவாம இப்போ நம்ம ஒரு Instagram ரீல பார்க்குறோம், Facebook பார்க்குறோம். உடனேக்குடனே நம்ம ரியாக்ட் பண்றது. என்ன ம். அ ம். வந்து அதோட எல்லா ஆங்கிலும் நமக்கு தெரியாது. ஒரு ஃபோட்டோ பார்ப்போம். அது உண்மையா பொய்யான்லாம் தெரியாது. நான் எங்கேயோ ஒரு ஃபோட்டோ வந்திருக்கும். அது திருப்பி ம். பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு மறுநாள் பார்த்தா தான் தெரியும். அது 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோ அதே வந்திருக்கும் இன்னைக்கும். என்ன? ஸோ அத பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம். என்ன? ஸோ அதெல்லாம் ம். உண்மையா, பொய்யாங்கிற வந்து ஒரு ச மனப்பக்குவ ம சரி மனப்பக்குவத்தோட நம்ம யோசிக்கணும். 2வது நம்ம பெர்சனலா நம்ம வந்து வீட்ல நம்ம குடும்பம் அப்படிங்கும்போது, உறவினர்கள்ட்ட, கணவன் மனைவிட்ட, பிள்ளைங்கள்ட்ட என்ன ஒருத்தங்க தப்பு செய்றாங்கட்டாங்கன்னா, உடனே நம்ம உணர்ச்சி வசப்பட்டு அவங்களுக்கு தண்டனை குடுக்கக்கூடாது. என்ன? அ ம். அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், அவங்க ஏதோ பேசிறாங்கன்னா, நம்ம பொறுமையா அந்த உணர்ச்சி வசப்படாம கொஞ்ச நேரம் அது உ ஆ ஆற போடுறதும்பாங்கல்ல. என்ன? ம். ஸோ, அதனால வந்து நமக்கு நெறைய அதுதான் சபர் நல்லா டீச் பண்றாய்ங்க. இந்த இதுல. இந்த பொறுமையா இருக்கிறதுக்கு உங்களால சக்தி பெற மாட்டீங்க. இந்த ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. இந்த இடத்துல நீங்க எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு அவங்கள கொண்டு போறான் மூசா அலைஹிஸ்ஸலாத்த என்ன. நமக்கும் அந்த மாரி ம். நிகழ்வுகள் நடக்கும். நம்ம அ அன்றாடம் நடக்கிற விஷயங்கள் தான். ஆ இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த பொறுமையோட, உணர்ச்சி வசப்படாம இருந்தா, ஆ கஷ்டம் தான். அ ம். ரொம்ப ஈஸி கிடையாது அது. என்ன பொது மெயினா நம்ம மத்தவன்ட்ட கூட போய் கோவப்பட மாட்டோம். வீட்ல ம். என்ன மனைவி கிட்ட என்ன கணவன் மனைவி கிட்ட, மனைவி கணவன் கிட்ட என்ன அதுவும் ம். மெயினா கணவன் தான் ரொம்ப ஒரு சில பேர் அதிகாரத்தோட என்ன ம். ம். பாவம் அதுங்க வந்து நம்மள நம்பி வந்திருப்பாங்க. என்ன எவ்வளோ ம். வன்முறைகள் என்ன ஆ பாருங்க இப்போ எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்குது. என்ன அ ம். வேலைக்கு வந்திருக்காங்க ஊர்ல இருந்து. என்ன அவங்கள வந்து ம். ஒருத்தன் வந்து அவன் குடிகாரன். என்ன குடிச்சிட்டு மண்ணெண்ணெய ஊத்தி கொளுத்தி விட்டுருக்கான். என்ன இந்த ம். மாரி ஆளுங்கள்லாம் வந்து அவங்களும் வந்து அவ்வளோ பொறுமையா இருக்கிறாங்க. அவங்க என்ன அவங்கள நம்பி வந்த மனைவி என்ன, அ ம். அவங்களே வந்து இந்த மாரி கொடுமைப்படுத்துறது பெரிய பாவம் இல்லையா? என்ன அது குடிகாரனுடைய செயல். குடிக்காமயே என்ன பண்ணுவாங்க சில பேரு, சில மத்த ம். போதைகள்லாம் இருக்கும். என்ன தான்ங்கிற ஒரு அதிகாரம், தன்னை நம்பி வந்துட்டா அப்படிங்கிற ஒரு அதிகாரம் என்ன.
ஸோ அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான் இல்லையா அநியாயத்த. அதுதான் ஜுல்ம் இல்லையா? கொண்டு போய் விடக்கூடாது நம்மள. ம், அல்லாஹ் காப்பாத்தணும். சபூர் இல்லன்னா பெரிய அநியாயத்துக்கு கொண்டு கொண்டு போய் விட்டுரும். என்ன? ம், நம்ம வந்து அதுவும் வந்து நம்ம மேல உள்ளவன்ட்ட நம்ம அதிகாரத்த காமிக்க மாட்டோம். நம்ம கீழ உள்ளவன வந்து மே அ ஒரு ஒரு பலசாலியான வந்து அடிச்சானா ஓடி போயிருவான். என்ன? ஒருத்தன் வந்து தனக்கு கீழ வீக்கா இருக்கிறவன்ட்ட போய் உயரத்த காமிச்சுட்டு நிப்பான். என்ன? ம், ஸோ ம், அது வந்து நம்ம இத சபூரா ஒரு பொறுமையா ஒரு அநீதி அநீதி இல்ல. அநீதி நடந்துச்சுன்னா தட்டி கேட்கணும். அதுக்காக ரொம்ப பொறுமையா இருக்கக்கூடாது. என்ன? அது ம், வேற. இந்த வந்து பொறுமை இல்லாம ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா, ஒருத்தங்க ஏதோ தவறா பேசிட்டாங்கன்னா, ஏன் அத பேசுனாங்கங்கிற ஆங்கிள்ல வந்து திங்க் பண்ணிட்டு போணும். நம்மளா ம், ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. ஓ! இவங்கள வந்து நம்மள கூப்பிடாம விட்டுட்டாங்களே! ஒரு ஒரு வீட்ல ஃபங்ஷனே நடந்தாலும், சம்டைம்ஸ் மறதினால விட்டுருக்கலாம் அவங்க. என்ன? இங்கலாம் ம், ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா, என்ன கூப்பிடல அவன். என்ன அவன் என்ன பெரிய ஆளா அவன். அவன் சில பேர் ம், கல்யாண பிஸியில மறந்திருப்பாங்க கூப்பிடுறதுக்கு. என்ன ம், இங்க ம், எனக்கு ம், தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறாரு அப்படின்னா, "பத்திரிக்கை அனுப்பல. ஏன் இன்னும் அனுப்பல தம்பி? என்ன எனக்கு அனுப்புங்க" அப்படிம்பாரு. "என் ஒய்ஃப்க்கு அனுப்புங்க" அப்படிம்பாரு. என்ன ம், "நான் அனுப்ப போறேன் ஹாஜியார். அடுத்த வாரம் கூப்பிட்டுருவேன்" அப்படிம்பேன் நானு. என்ன ஸோ ம், ம், இப்படியும் இருக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கூப்பிடாம விட்டத வச்சுக்கிட்டு, என்ன எல்லார்ட்டயும் போய் சொல்றது, என்ன ரொம்ப அவங்களே வந்து மனசுல வந்து குமுறுறது, என்ன ஒரு ம், ம், வந்து கட் பண்றது, இதெல்லாம் வந்து ஆ நம்ம சில விஷயங்கள் சில பேருக்கு தெரியாது இல்லைங்களா? என்ன புதுசா ம், வீட்ல ஏதோ ஃபங்ஷன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுக்கணும். இந்த மாரி செய்யாதீங்க, அந்த மாரி செய்யாதீங்க. நம்ம போய் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். என்ன சில பேரு அ எல்லாமே பேலன்ஸு. அவன் வந்து அவன் தலக்கண்ண புடிச்சவனா இருந்தா அத பார்த்துக்கணும் நம்ம. "எனக்கெல்லாம் தெரியும் போ" அப்படின்னு சொன்னானா, இவங்க மூக்கு அடைஞ்சுட்டு வந்து நிக்கக்கூடாது. அதுவும் இருக்கு. என்ன ம், ஆள பார்த்து இப்ப பேசணும். அந்த மாரி பேசி நல்ல எண்ணத்துல நல்ல இன்டென்ஷன் தான் பார்க்குறான். இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத் இல்லையா? அந்த நல்ல எண்ணங்களோட செய்யப்படுற காரணம் காரியங்கள், அது வந்து ஃபெயிலியரா முடிஞ்சா கூட நம்ம பொறுமையா இருக்கணும். இந்த மாரி சொல்றோம், நல்ல விஷயம் எடுத்து சொல்றோம். அவங்க எடுத்துக்கிட்டா ம், அல்ஹம்துலில்லாஹ். அவங்க வந்து அத தூக்கி போட்டாங்கன்னா, அது அவங்களுக்கு தான் நஷ்டம் அப்படின்னு வெளிய வந்துரும். நம்ம அதுக்கு போய் எமோஷனல் ஆகக்கூடாது. இல்லைங்களா? என்ன ஸோ அதில சபர் வந்து இதில வந்து பெரிய ஒரு பெரிய பாடம் நடத்துறான். அல்லாஹ் என்ன மாஷா அல்லாஹ். அந்த சபூர குடுக்குற சக்தி இப்ப நமக்கு அதெல்லாம் அந்த சக்திய குடுக்கணும். என்ன இன்ஷா மூசா அல்லாஹ். அலைஹிஸ்ஸலாம் ம், நபிமார்களுக்கே வந்து இந்த சக்திய ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்மலாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன நெனைக்கிறீங்க? அ ஸோ நம்மலாம் வந்து அ ஒரு சின்ன விஷயங்கள் ரொம்ப நடந்தா பிராக்டிஸ் எடுக்கணும். பதறி போயிடுவோம். என்ன பதறி போயிடுவோம். ம், வார்த்தைய விட்டுருவோம். என்ன ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ் இந்த பொறுமைய கையாள்ற சக்திய நமக்கு அல்லாஹ் குடுக்கணும். இன்ஷா அல்லாஹ். ம், சபுராளிகளோட அல்லாஹ் நம்மள ஆக்கி வைக்கணும். என்ன அப்படிங்கிறத நம்ம ம். துவா செய்வோம் இந்த நேரத்துல.